எங்க மேடம் கிளம்பிட்டீங்க? நாங்க டெல்லி கிளம்பிட்டோமே. வாசினி கல்யாணத்தை முடிச்சுட்டு அவங்கள பாய் பாய் சொல்லிட்டு டெல்லி கிளம்பிட்டோம். டெல்லியிலேருந்து இந்த வெயில்லையா டெல்லிக்கு போறீங்க? இல்லப்பா, நாங்க இன்னும் ரொம்ப மேல பனி பிரதேசத்துக்கு போறோம். -3 டிகிரி, -3 -2 பனி பெய்யுது, ஸ்னோஃபால் இருக்கு. கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சென்னையில் 9:30 மணிக்கு ஃப்ளைட்டு. ஏர் இண்டியா இந்த வாட்டி இண்டிகோ ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ சென்னையிலேருந்து நேராக டெல்லிக்கு போயிட்டு, டெல்லியிலேருந்து ஹரித்வார் போய், ஹரித்வார்லேருந்து கேதார் அண்ட் பத்ரி அண்ட் பேக் டு சென்னை. இதுதான் வந்து இந்த ட்ரிப்போட கம்ப்ளீட் ஐட்டினரி. ஸ்ட்ரெனுஸான ட்ரிப்பாக இருக்க போகுது. பிகாஸ் வெரி லாங் டிஸ்டன்ஸ் அண்ட் எல்லாமே வந்து ஹை ஆல்டிடியூட் பிளேசஸ். ஸோ டெல்லி ரீச் ஆனதுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு பேக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு, இட் வாஸ் ஆல்மோஸ்ட் மிட் நைட் அன்னைக்கு. ஸோ அங்கேருந்து வண்டியில் நேராக ஃப்ரம் டெல்லி டு ஹரித்வார் ஸ்ட்ரெயிட்டாக பை ரோட், எந்த ஒரு பிரேக்கும் இல்லை. ஃப்ளைட்டில் இறங்கி வண்டியில் ஏறி நேராக ஹரித்வார் போய் ரீச் ஆகுறோம். விடிகார்த்தால் இந்த ஒரு பர்டிகுலர் தாபாவில் எக்ஸ்பிரஸ் ஹைவேயில் வந்து நிறுத்தி ஒரு சாய் குடிச்சிட்டு தென் வி ப்ரொசீட் டுவர்ட்ஸ் ஹரித்வார். இன்னும் ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தான் ஹரித்வாருக்கு. ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்ப்ரெஸ்வே இது. ரொம்ப புதுசாக வந்திருக்கிற எக்ஸ்ப்ரெஸ்வே. அதனால் வண்டிங்கெல்லாம் சூப்பர் ஸ்பீடில் போயிட்டு இருந்தது. அண்ட் த ரோட்ஸ் வேர் அமேசிங் அண்ட் ரொம்ப நீட்டாக இருந்தது எல்லா இடமும். இந்த எக்ஸ்ப்ரெஸ்வே பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா இது வந்து ரொம்ப டைம் சேவிங் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் சார்தாம் யாத்திரை போகிறவங்களோ, ஹிமாலயாஸ் போகிறவங்களோ, டெல்லியிலேருந்து டுவர்ட்ஸ் ஹரித்வார் போகிற யாராக இருந்தாலும் இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே ஒரு 2.5 ஹவர்ஸில் வந்து கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அண்ட் ட்ராவலர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 100 to 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போகிறதா சொல்லப்படுது. ஏன்னா ரோட்ஸ் ரொம்ப 4 லேன் ரோட்ஸாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ரோட்டில் நாங்களும் வந்து நியூலி இனாகரேட்டட் ரோட்டில் ஹரித்வார்க்குள்ளே நுழையிறோம். ஹரித்வார்க்குள்ளே நுழையும் போதே அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த கங்கையோட அழகு. கங்கை வந்து மற்ற சிட்டிஸோட கம்பேர் பண்ணும்போது இங்கே ஹரித்வாரில் ரொம்ப ப்ராடராக அண்ட் ரொம்ப செரிமோனியலாக இருக்கும். ஏன்னா நிறைய அங்கே நீங்கள் படித்துறைகள்லாம் இங்கேருந்து பார்க்கலாம். எல்லோரும் ஸ்நானம் பண்ணி தர்ப்பணம் கொடுக்கறதாகட்டும் இதெல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் ரொம்ப ப்ராடராக வந்து ரொம்ப சூப்பர் ஸ்பீடில் ஃப்ளோ ஆகிட்டுருக்கிற மாதிரி இருக்கும் ஹரித்வாரில். ரிஷிகேஷில் வந்து ரொம்ப நேரோவராக இருக்கும், ரொம்ப மலைகள் நடுவுலேருந்து வர மாதிரி. அண்ட் வாரணாசியில் ரொம்ப காம். அண்ட் இங்கே கம்பேர் பண்ணும்போது வாரணாசியில் ஸ்லோவாக கங்கை வந்து ஃப்ளோ ஆகிட்ருக்கும். ஸோ கங்கையோட பல பரிமாணங்களில் ஹரித்வாரில் இருக்கிற கங்கை வந்து ரொம்ப ரொம்ப அகலமான பரப்பளவில் பார்க்க முடியும். ரொம்ப நீட்டாக அது சுற்றியில் கட்டடம் எல்லாம் கட்டி, இந்த ஓம் ஆர்ச் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த ஓம் ஆர்ச்சை நின்று பார்க்கறதுக்காகவே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஃபைனலி நாங்கள் ஹரித்வார் சிட்டியில் இருக்கோம். த சிட்டி விச் இஸ் நோன் ஆஸ் த கேட்வே டு த காட்ஸ். ஸோ அழகான சிட்டியிலேருந்து அங்கே போய் ரூமில் செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு ½ an hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேருந்து அன்னைக்கு உண்டான தேவஸ்தானங்களுக்கெல்லாம் கிளம்பினோம். ஹரித்வாரில் தேவி ட்ரையாங்கிள்னு ஒன்று இருக்குது, சித்தி பீடங்கள் இருக்குது. 3 முக்கியமான அம்பாளோட ஆலயங்கள் இருக்குது. மாயாதேவி, மானசா தேவி, சண்டி தேவி. இது 3ம் ஒரு ட்ரையாங்குலர் ஃபார்மில் இந்த மாதிரி 3 கார்னர்ஸில் வந்து ஹரித்வார்க்குள்ளேயே இருக்குது. ஸோ இதை நிச்சயமாக மிஸ் பண்ண முடியாது. அதனால அங்கே போய் அங்கே வந்து ரோப் காரில் தான் போய் ஆகணும். ஏன்னா மலை மேலே இருக்கிற கோயில்கள். ஸோ ரோப் காருக்காக அவ்வளோ நேரம் நின்று கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வெயிட் பண்ணி ரோப் காரில் மேலே ஏறி அங்கே போய் அம்பாள் தரிசனம் பண்ணோம். அண்ட் இதுதான் வந்து அம்பாளோட கோயில், மலை மேலே இருக்குது. இந்த இடத்துல இன்னொரு விசேஷம் என்னென்னா, அஞ்சனா தேவி கோயிலும் இருக்குது. ஆஞ்சநேயரோட அம்மா, அவங்கள நேரில் பார்க்குற ஒரு பாக்கியம் இந்த இடத்துல இருக்குது. அம்பாள் வந்து உட்கார்ந்துருக்கா, ஆஞ்சநேயர் பக்கத்துலேயே ஒரு சந்நிதியில் இருக்கார். ஸோ இந்த கோயில்களுக்கு வந்து நாங்கள் போயிட்டு ஃபுல்லாக பிரதட்சணம் பண்ணி வரத்துக்கே வந்து சாயங்காலம் ஆகிடுது. ஸோ ரொம்ப அழகான கோயில். அங்கேருந்து தெரிஞ்ச வியூ பாயிண்ட் எல்லாம் அமேசிங் வியூ பாயிண்ட். என்ன ஒரே விஷயம்னா, படிகள் ஏறணும் இறங்கணும், ரோப் காருக்கு வெயிட் பண்ணணும், அங்கேயும் ஏறணும் இறங்கணும், நிறைய படிகள் ஏறி இறங்குற மாதிரி ரொம்ப டயர்டாகிற மாதிரி ஒரு ஃபீலிங் அன்னைக்கு. மானசா தேவி, மானசா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே மைண்ட், விஷ் ஆர் டிசையர். ஸோ நம்ம மனசில் இருக்கிற எந்த ஒரு
ஆசையாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த தேவி வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்திலேயே அம்பாளோட பேர் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்வதி ரூபத்தில் இருக்கா. அண்ட் உஜ்ஜைனில் இருக்கிற கட்காலிக்கா மாதிரியே இருக்கிற மாதிரி இருந்தது எனக்கு. சின்னதாக அந்த எல்லாமே அந்த ஒரு லேப்பத்தில் வந்து ஆரஞ்சு கலரில் அம்பாள், பெரிய பெரிய கண்கள் அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் இங்கேருந்து நாங்கள் வந்து சண்டி மாதா கோயில் போனோம். இதுவும் திருப்பியும் மாடி மேலே மலை மேலே ஏறணும் இறங்கணும். நிறைய வானரங்கள் வேற ஆன் த வே. ஸோ அதுவும் வேற பேக் வேற ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிற மாதிரி இருந்தது. நிறைய பேர் பேகை வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தது. ஸோ இங்கே வந்து சண்ட முண்ட அப்படின்னு 2 அசுரர்களை அம்பாள் வதம் பண்ண இடமா கன்சிடர் பண்ணுறாங்க. அதனால தான் சண்டி மாதா கோயில் அப்படின்ட்டு. இதுவும் ரோப்கார் வழியாக ரொம்ப ஹை ஆல்டிடியூடில் இருந்தது. ரொம்ப நிசப்தமாக அந்த இடத்துக்கு போகி மயில்கள் சத்தம், பறவைகள் சத்தம், இப்படி தான் ரோப்காரில் நாங்கள் போனோம். மாயா நானும் எனக்கு கூட இல்லை. இங்கே இந்த 3 அம்பாளையும் பார்த்துட்டு கீழே இறங்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி ஆயிடுச்சு. ஹரித்வார் ஹர்கி பௌரியில் காட்ஸில் கங்கை ஆரத்தி நடந்துட்டு இருந்ததை நாங்கள் மேலே ரோப்கார்லேருந்தே பார்த்துட்டு வர மாதிரி ஒரு டைமிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. பட் அங்கேருந்து இறங்கி உடனடியாக வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இதுதான் ஹர்கி பௌரி. இங்கே தான் தினமும் ஹரித்வாரில் இந்த காட்டில் தான் கங்கை ஆரத்தி ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். ஆயிரக்கணக்கான ஜனங்க இங்கே முன்னாடியே ஈவினிங்கே வந்து அசம்பிள் ஆகி இந்த ஆர்த்திக்காக வெயிட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த இடத்துல என்ன ரொம்ப விசேஷம்னா, ஒன் ஆஃப் த சேக்ரெட் ரிவர் காட்ஸ் இன் இண்டியான்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே பெருமாளோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குது. ஹரி அப்படின்னா மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுவோட இந்த படித்துறைகளில் அவரோட பாதங்கள் பட்டதாகவும், இங்கே வந்து ஸ்நானம் பண்ணி புரோக்ஷனம் பண்ணிண்டா 7 ஜென்மத்தோட பாவங்கள் கழியும் அப்படின்னு ஒரு ஐதீகமும் இருக்குது. ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு வைப் இந்த இடத்துல. அண்ட் கங்கையோட சத்தமே இல்லை, அவ்வளோ ஒரு வார்ம்னஸ் வந்து இந்த இடத்துல இருந்தது. அண்ட் எல்லாரும் ஸ்நானம் பண்ணிவிட்டு நமசிவாய நாமம் வந்து கேட்குற மாதிரி இருந்தது, ஹர் ஹர் மகாதேவ் கேட்குற மாதிரி இருந்தது. ரொம்ப அழகான ஒரு அனுபவத்தோட அந்த இடத்துலையே வந்து ஒரு சங்கல்பமும் நாங்கள் பண்ணிக்கிட்டோம். அண்ட் ஒரே ஒரு விளக்கை லோகக்ஷேமத்துக்காக ஒரு விளக்கை வந்து கங்கையில் வந்து மிதக்க விட்டு ரொம்ப அழகான இந்த உணர்வை என்னென்னைக்கும் மனசில் அப்படியே ஏற்றிக்கிட்டு பதிய வச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். அப்போ தான் வெளியில் வரும்போது பார்த்தா நம்ம ஜெகநாதர் அங்கே உட்காந்துருக்காரு குடும்பத்தோட. 2 அண்ணன்களும் தங்கையை நடுவில் உட்காத்தி வச்சுட்டு அவ்வளோ ஜம்முன்னு அலங்காரத்தோட அவ்வளோ சந்தோஷத்தோடு நாங்கள் வெளியில் வர மாதிரி ஒரு உணர்வு. Gracias.